எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த தாத்தா தான் வந்து இப்போ ஒரே ஃபேமஸா இருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்றத மட்டும் கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. சாப்பிடவே வந்தாங்க. ஒரு ஃபண்ணுக்கு தான் நாங்கள் வந்தது. ஆனா இங்க இருக்கவங்களுக்கு 3000 ரூபாய் பெரிய காசுன்னு நான் நம்புறேன். எங்க வெளியில இருந்து வந்தவங்க சின்ன காசு. அதான் எந்த ஒப்பீனியன். எந்த நாள் வந்தீங்க? எந்த நாடு நீங்க? நாங்கள் லண்டன். We are coming from London. Yeah. 3000 ஓரளவுக்கு பெரிய காசு தான் 3000 லண்டனுக்கு இல்ல 3000 ஒரு எவ்வளவு 5 பவுன் சுமார் பெரிய காசு பிச்சை காசு போல அங்க. கேட்டீங்களா? யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு உணவு திருவிழா, ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல்ல வந்து ரூ. 3500 காசு வாங்கி தான் அந்த ப்ரோகிராமை வந்து அரேஞ்ச் பண்றாங்க. ஆனா அங்க போகும்போது பலருக்கு சாப்பிடறதுக்கான எல்லா உணவுப் பொருட்களும் ரொம்ப சீக்கிரமா தீர்ந்து போயிடுச்சுனால ஒரு கோவத்துல எல்லாருமே வந்து இந்த ரூ. 3500 டிக்கெட் வாங்கி நாங்க உள்ள வந்ததுக்காக எதுவுமே கிடைக்கல, எங்களுக்கு எந்த விதமான சாப்பாடு வசதிகளும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஆதங்கத்துல சத்தம் போடுறாங்க. அதுக்கு தான் இவர் சொல்றாரு, இவங்க வந்து நாங்க ஃபன் பண்ண தான் வந்தோம், எங்களுக்கு வந்து ஒரு பிச்சை காசு இந்த ரூ. 3000 அப்படின்னு சொல்லி. தாத்தா, நீங்க என்ன லண்டன் பூர்வீகமா? நீங்க லண்டன் பூர்வீகமா? இங்க அகதியா போய் ஒளிஞ்சு அங்க போய் நின்று பிச்சை எடுத்து அங்க போய் நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிறதே பிச்சை எடுத்து தான். லண்டன் அரசாங்கக்கிட்ட ஐயையோ எங்களை காப்பாத்துங்கன்னு கையை நீட்டி பிச்சை எடுத்து தான் அங்க போய் இருக்கீங்க. அதனால நீங்க வந்து பிச்சை காசுன்றதெல்லாம் பேசக்கூடாது. அந்த அரசாங்கம் உங்களுக்கு போறது பார்த்தீங்களா, அதுதான் பிச்சை. ஆனா இங்க உள்ளவன் இங்கேயே இருந்து இந்த நாட்டுல என்ன நடந்தாலும் சரி, யுத்தம் நடந்தாலும் சரி, சீரழிவு வந்தாலும் சரி, சூறாவளி வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, எது வந்தாலும் இந்த நாட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி இதே நாட்டுல வந்து இருந்து பிச்சை எடுத்தாவது சாப்பிட்றான் பார்த்தீங்களா, அது வந்து அவனுக்கு வந்து கெத்து. அதை விட்டுட்டு சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே ஓடி போயிட்டு காலை பிடிச்சி கெஞ்சி, ஐயோ எங்களுக்கு இருக்க முடியாது, நாங்கள் அங்கே இருக்க முடியாது, எங்களை வாழ விடுங்கன்னு சொல்லி இங்கே கெஞ்சி கூத்தாடி சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்தால் 3000 உங்களுக்கு பிச்சை காசா? 3000 இங்கே வந்து வாழ்றதுக்கு மக்கள் இருக்காங்க. அந்த 3000 5 நாளைக்கு வச்சு சாப்பிட்றவங்க, ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதுதான் இந்த நாட்டோடது. ஏதோ பிறந்ததுலேருந்து லண்டன்ல இருந்து பிறந்து வந்த மாதிரி பேசுறீங்க. அசிங்கமா இல்லையா அதெல்லாம்? எத்தனை பேர்கிட்ட சாபத்தை வாங்கியிருப்பீங்க தெரியுமா? இந்த பேச்சினால உங்களுக்கு சாபம். ஒரு வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். வெளிநாட்டில் போயிட்டு இருந்தா பெரிய புடுங்கியா? வெளிநாட்டில் இருக்கவங்கன்னா பெரிய புடுங்கியா? பூர்வீகம் எது? பூர்வீகம் எங்க? இங்க இருந்து தப்பிச்சு ஓடன நீங்கெல்லாம் வந்து பேசவே கூடாது. 3000 ஒருத்தருக்கு பெருசு தான். ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு அவன் வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து 3000 கொடுத்துருந்தானா அதில் வந்து கிடைக்காததுக்கான நியாயமான கேள்வியை தான் எடுத்தாங்க. நீங்க ஃபன் பண்ண வந்தீங்கன்னா எதுக்கு இங்கே வரீங்க? போங்க, வெளிநாட்டுக்கு போங்க, வேற எங்கேயாவது நாட்டுக்கு போங்க. எதுக்கு இங்கே வாரீங்க ஃபன் பண்ண? வந்துட்டு இந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு கேவலமா பேசுறதுன்னா ரொம்ப கண்டிக்கத்தக்கது. உங்களுக்கு இந்த மக்களோட சாபமே போதும். எல்லாரும் கழுவி கழுவி ஊத்துறது வெக்கமா இல்லையா? இந்த வயசுல கழுவி கழுவி இந்த மாதிரி வாங்குறதுக்கு எத்தனை சேனல்ஸ், எத்தனை மக்கள் கழுவி கழுவி ஊத்துறாங்க. அறிவு இருக்கணும், கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறதுக்கு அறிவு இருக்கணும். பெருசாக லண்டன்ல இருந்தா பெரிய புடுங்கி கிடையாது. லண்டன் இருந்தாலும் நீங்க ஒரு பிச்சைக்காரன் தான் அப்படி பார்த்தா.